வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெடோட IPO ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2007. இவங்க பேசிக்கலி ரீட்டைல் பீப்புளை ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணுற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த கம்பெனி HDFC பேங்கோட ஃபுல்லி ஓன் சப்சிடரி கம்பெனியாகவும் இருக்குது. இந்த NBFCயை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்பர் லேயர் NBFCன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பாக சேலரிட் இண்டிவிஜுவல், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அப்புறம் என்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி மக்களுக்கு தான் வந்து இவங்க அதிக அளவில் இந்த NBFC வந்து லோன் தராங்க. இவங்களோட பிஸ்னஸை வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தான் வந்து இவங்க லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த 3 பிஸ்னஸ் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லெண்டிங், அசட் ஃபினான்ஸ், அப்புறம் கன்சியூமர் ஃபினான்ஸ். இதில் என்டர்பிரைஸ் லெண்டிங்கில் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸுக்கு தேவையான செக்யூர்ட் லோன் அண்ட் அன்செக்யூர்டு லோன் தராங்க. இது பேசிக்கலி பிஸ்னஸ்க்கு தான் வந்து இந்த லோனில் இந்த செக்மெண்ட் மூலமாக லோன் தராங்க. அடுத்து அசட் ஃபினான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவைப்படுற டிராக்டர்ஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு சில எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த அசட் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட் மூலமாக ஃபினான்ஸ் தராங்க. இதே தனிநபருக்கு தேவைப்படுகிற பர்சனல் லோன் ஆகட்டும், ஸ்மால் லோன்ஸ், அப்புறம் ஹவுசிங் லோன் போன்றவற்றை இந்த கன்சியூமர் ஃபினான்ஸுங்கிற செக்மெண்ட் மூலமாக லோன் தராங்க. இது போக இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த அடிஷ்னல் சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா BPO சர்வீசஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பேமெண்ட் கலெக்ஷன், அப்புறம் சேல்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக ஃபீ பேஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க. இதுக்காக ஒரு நாமினல் ஃபீஸை இவங்க லெவி பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாகவும் இந்த NBFC வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் 31 மார்ச் 2025 வரைக்கும் இந்த NBFC கிட்டத்தட்ட 1,06,880 கோடி ரூபாய்க்கு கடன் உதவி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இந்த NBFCயோட நெட் NPA பார்த்தீங்கன்னா 0.99% இருக்குது. இது வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 19.2 மில்லியன் கஸ்டமர் த்ரூ அவுட் த கண்ட்ரி இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த NBFCக்கு கிட்டத்தட்ட 1771 பிரான்ச் இந்தியாவில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பிரான்ச், அதாவது 1170 பிரான்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் மற்ற சிட்டிஸ்லுக்கு தான் வந்து இவங்க பிரான்ச்சஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டாப் லார்ஜஸ்ட் சிட்டிஸ் பை பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி, அகமதாபாத், பூனே, அதே மாதிரி பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி சிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் அதிக பிரான்ச்சஸ் இவங்க வச்சுக்காம இதை தவிர மற்ற சிட்டிஸில் தான் இவங்க வந்து இங்கே பெரிய லெவலில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க வந்துட்டு ரீட்டைல் சென்ட்ரிக்காக தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு அண்டர் சர்வ்ட் பீப்புள், யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பேங்கிங்கிறதே கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் லோன்கிறதே கஷ்டமாக இருக்கோ, அந்த மாதிரி பீப்புளாக பார்த்து டார்கெட் பண்ணி, அதாவது லோ இன்கம் இல்லாட்டி மிடில் இன்கம் ஹவுஸ் ஹோல்டு இருக்கிறவங்களாம் பார்த்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்க மூலயமா தான் வந்துட்டு இவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். ஸோ இப்போது இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த IPO மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு 12,500 கோடி. IPO 25 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற லோவர் ப்ரைஸ் பேண்டாக 700 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 740 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 20 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 740 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14,800 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 30th ஜூன், ரீஃபண்ட் டேட் 1st ஜூலை, ஷேர் லிஸ்டிங் டேட் 2nd ஜூலை. இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.38 கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 13.51 கோடி ஷேர் வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் IPO இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 61,253 கோடியாக இருக்கும். ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாக லிஸ்டாக போகுது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்னைக்கு 790 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட அசட்ஸும் பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 12,000 கோடியிலேருந்து 14,000 கோடி, 16,000 கோடின்னு சொல்லி லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்லா க்ரோவாக இருக்குது. 2023 பார்த்தீங்கன்னா 1,900 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் இருக்குது. இதே 2024 2,400 கோடியாக இருந்திருக்கு. இதே 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸில் வந்து ஸ்லைட் டிப்பாக இருக்குது. இருந்தாலுமே வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது.
இதே நெட்வொர்த்தும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் என்பிஎஃப்சி கம்பெனிங்கிறனால ஆப்வியஸ்லி பாரோயிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இவங்களோட ஜிஎன்பிஏ நெட் என்பிஏங்கிறது தான் முக்கியம். ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெட் என்பிஏங்கிறது. இந்த என்பிஎஃப்சியோட ஃபினான்ஷியலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்ஸில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இஷ்யூன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல்லேருந்து இஷ்யூ பண்ணுற பணத்தை வந்துட்டு ப்ரமோட்டர்ஸ் தான் எடுத்துக்க போகிறாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் த ஷேர் வந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூவாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூவாக இஷ்யூ பண்ணுற ஷேர் மூலிமா கிடைக்கிற பணத்தை அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரியே ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் நம்பக்கு தகுந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸாக இருக்கிற கிரைசில் அப்புறம் கேர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு AAA+ ஸ்டேபிள் அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்கிறது என்பிஎஃப்சி செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங். ஸோ இந்த ரேட்டிங்கை வந்துட்டு இந்த கம்பெனி வாங்கியிருக்குங்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இவங்க வந்துட்டு HDFC பேங்கோட பேக்கிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அதோட ஃபுல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி தான். ப்ளஸ் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு க்ரோத்துங்கிறது வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்லாவே இருக்குது. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈவன் தோ 2025 ஸ்லைட்டாக டிப்பானா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரெவன்யூ க்ரோ ஆகிருக்கு. இவங்களோட ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டு இருக்கு. கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் நெகட்டிவாக இருக்க விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டிராஃப்ட் ரெட்டரிக் ப்ராஸ்பெக்டில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக்கில் ஏதோ டவுன் டர்ன் ஏற்பட்டுச்சுன்னா இல்லாட்டி ஏதோ சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அது இவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து நெகட்டிவான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஃப்சி கொடுத்த லோனில் கிட்டத்தட்ட 29% லோன் வந்து அன்செக்யூர்டு லோன். ஸோ அன்செக்யூர்டு லோனுங்கிறது வந்துட்டு எந்த கொலேட்ரலும் இல்லாமல் கொடுக்குற லோன். சப்போஸ் இவங்ககிட்ட கடன் வாங்கினவங்களால லோனை திருப்பி தர முடியலன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த லோனை வந்து எந்த விதத்துலையும் வசூலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொலேட்ரல் எதுவுமே இல்லாமல் அந்த லோனை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்பிஎஃப்சி வந்துட்டு இந்த லோனை வந்து ரைட் ஆஃப் தான் பண்ணியாகிற நிலைமைக்கு வருவாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். என்னதான் இவங்களை வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு அப்பர் லேயர் என்பிஎஃப்சின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணாலும் அவங்களோட கழுகு பார்வையிலே தான் இவங்க எப்பயும் இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இவங்க என்பிஎஃப்சி என்னென்ன பண்ணணுமோ அது செபிக்காக இருக்கட்டும் ஆர்பிஐக்காக இருக்கட்டும் இவங்க சைட்லேருந்து என்னென்னலாம் தவறாமல் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணியானோம். ஸோ இவங்க ஏதாச்சும் சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணாலும் இவங்க எஃப்டி ஃபைன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆளாவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த என்பிஎஃப்சியில் இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி இது ஒரு நல்ல கம்பெனி தான். அது HDFC மாதிரியான பெரிய பேங்க்கோட சப்சிடரி கம்பெனியாக இருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு ஓவரால் பெரிய லெவலில் வந்துட்டு இவங்களுக்கு என்பிஎஃப்சி நெட்வொர்க் த்ரூ அவுட் த கண்ட்ரி இருக்குது. ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், அதே மாதிரி ரெவன்யூ வைஸ் ப்ராஃபிட் வைஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த என்பிஎஃப்சிங்கிறது வந்துட்டு இன்னும் இது வந்து ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி தான். அதுவும் ரீசெண்டாக லாஸ்ட் 10 இயரில் வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத் ஃபேஸ் இருக்குது. இன்னும் எதிர்காலத்துலேயும் இது நல்லா க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து எதிர்காலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.